குருவுடைய கால்களை நம்ம வந்து தொடுறோமோ இல்லையோ, ஆசீர்வாதம் வாங்குறோமோ இல்லையோ, ஆனால் அவங்க கைகளை இறுக்கமாக பிடிச்சிக்குங்க. ஏன்னா குறிப்பிட்ட தூரம் நம்ம பயணிக்கணும்னா அவங்க கைகளை இறுக்கமாக பிடிச்சிட்டா மட்டும்தான் பாதை வழிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கடினமாக தான் இருக்கும். ஆனால் அவங்க கைகளை பிடிச்சிட்டு நீங்கள் போகும்போது எவ்வளோ பெரிய கடினமும் பார்த்திங்கன்னா நீங்கள் கடந்துட்டு போயிடுவீங்க. ஏன்னா ஒரு விஷயத்தில் எப்படி கடந்து போக வேண்டும் என்ற யுக்தியை சொல்லித் தருபவர்கள் தான் குரு. அது எவ்வளோ பெரிய விஷயம். ஏன்னா எவ்வளோ விஷயங்களை அவங்க கடந்து வந்திருப்பாங்க இல்லையா. அப்போ கடந்து போகிற வித்தையை வந்து வெறும் வார்த்தையால் ஏதோ ஒரு இடத்துல கேட்கறதால மட்டுமே நம்மளால் வந்து கடந்து போக முடியுமானா தெரியல. ஆனால் குருவோட கையை பிடிச்சிக்கிட்டு போகலாம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாள் கழித்து நீங்கள் குருவோட கையை விடலைன்னா அவரே எடுத்து விட்டுருவார். ஏன்னா குருவோடைய பெரிய வேலை என்னென்னா ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வரைக்கும் தான் உங்களுக்கு கூட வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறமா கட் பண்ணி விட்டுருவாங்க. ஏன்னா நீ குருவாகிற தகுதி உனக்கு வந்துடுச்சு, பின்னாடியே நீ வராத, நீயும் ஒரு ஞானப்பிதாவாக மாறணும் அப்படின்றது தான் அவங்களுடைய முழு முயற்சியான ஒரு எண்ணமாகவே இருக்கும்.